குருவே துணை. வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மிதுன லக்னத்துக்கு குரு தசை என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மிதுன லக்னத்துக்குலாம் குரு பகவான் 7 10ஆம் அதிபதியாக வராரு. அதாவது மிதுன லக்னம் உபயராசியில் வருது. உபயராசி லக்னமாக வரும்போது இந்த 7ஆம் அதிபதி மாரகாதிபதியாக வருவார். 10ஆம் அதிபதி தொழில் அதிபதியாக வருவார். அப்போ அவர் 7ஆம் இடத்துலையே ஆட்சி பெற்று தொடர்பில் இருந்து நம்ம லக்னத்தை பார்த்தாருன்னா, தசை நடக்கும்போது நம்மளுக்கு கண்டங்களை கொடுத்து கஷ்டங்களை கொடுத்து வாழ்க்கை முன்னேற்றத்தை முறியடிப்பார். அதே குரு பகவான் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன், வீடியோவில் போய் பாருங்கள். 12 வீடுகளிலும் குரு பகவான் இருந்து தசையை நடத்தினா என்ன பலன் நடக்கும், தசை நடத்தாமல் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். வாழ்த்துக்கள்.